அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேஷராசி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய அந்த கடைசி 3 மாதம் 2026ஆம் ஆண்டு கடைசி 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேஷராசி நேயர்கள் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம். இப்போ மேஷராசிக்கு வந்து பாருங்கள், 12ல் சனி உட்கார்ந்துருக்காரு. விரை சனி போயிட்டுருக்கு. உங்கள் ராசிக்கு வந்து இப்போது 4ஆம் இடத்துல குரு இருக்குது. கடகராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார், உச்ச நிலையில் இருக்கார். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கார். கேது வந்து உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது வந்து சிம்மராசியில் இருக்காங்க. இதுதான் அந்த வருட கிரகத்துக்கு உண்டான அமைப்பு. அந்த ஏன் கடைசி 3 மாதம் பார்க்க போகிறோன்னா, இந்த கடைசி 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து அதிசாரமாக பயிற்சி ஆவார். அதாவது அக்டோபர் மாதம் கடைசி 2026 அக்டோபர் கடைசி பகுதியில் குரு வந்து கடகத்தில் இருக்க குரு சிம்மராசிக்கு வந்துடுவார். அது ஒரு 3 மாதம் இருக்கும். அதாவது அக்டோபர் கடைசியிலேருந்து உங்களுக்கு ஜனவரி கடைசி வரைக்கும் வரும். 3 மாதம் வரும். டிசம்பர் மாதம் இந்த வருஷம் 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். இது வந்து 1.5 வருஷம் நடக்குங்க. 18 மாதம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அதிசாரமாக நகரக்கூடிய குரு வந்து கிட்டத்தட்ட அந்த 3 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருந்து நிறைய செலவு, விரயங்கள், வீண் விரயங்கள், வெட்டி செலவு பண்ணவங்க, தண்ட செலவு பண்ணவங்க, மருத்துவ செலவு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரோட புலம்பல் என்னென்னா, சார் நாங்கள் வாழ்க்கையே ஒரு நரகமாக போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கு, பணம் எங்களுக்கு கையில் தங்க மாட்டேங்குது, சேஃப்டி பண்ண முடியல, ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கோம், மன உளைச்சலில் இருக்கோம், மருத்துவ செலவு வருது, ஏதோ ஒரு செலவு எங்களுக்கு வச்சுட்டே இருக்குது, ஒரு செலவு போனால் இன்னொரு செலவு வந்துகிட்டே இருக்குது, அதை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு நிறைய மேஷராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தாங்க. 12ல் சனி இருந்துட்டாலே அது விரை சனி. கர்மகாரகன் சனி வந்து 12ல் வந்துட்டாலே அது விரைத்தை கொடுக்கும். அதுதான் அந்த விதியோட அமைப்பு. தான் அந்த அமைப்பே. இப்போ 12ல் சனி இருக்கிறனால நிறைய மேஷராசிக்காரங்க வருங்க. ஒன்றா வீடு கட்டியிருப்பீங்க, இல்லை ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு 2 வீலர் 4 வீலர் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் வாங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு செலவு வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஒரு சில பேர்த்துக்கு மருத்துவ செலவு, ஏதோ இழப்பு, ஏதோ விரயம், ஏதோ ஒரு விரயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களோட அப்பாவோ இல்லை அம்மாவோ இறந்து போனவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நட்பு, உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்சவங்களாம் அவங்கள விட்டு இழந்தவங்க, அதாவது உங்கள்கிட்ட இழந்தவங்களாம் இருக்காங்க மேஷராசிக்காரங்களுக்கு. அதாவது இழப்பு நிறைய ஏற்பட்டுருச்சு மேஷராசிக்காரங்களுக்கு. இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு வந்து இப்போ இந்த அக்டோபர் மாதம் குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசி பார்ப்பார், மேஷராசி பார்த்துருவார். இது ஒரு ரிலீஃபான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதாவது அக்டோபர் மாதம் கடைசி பகுதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசி பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்த்துருவார், சொந்த வீட்டை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்துருவார். அப்போ இதுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் கஷ்ட காலத்துலேயும் ஒரு நல்ல ஒரு காலம்னு சொல்லிடலாங்க. ஏற்கனவே செலவு மேலே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு சில பேர் கடன் தொல்லையில் மாட்டிட்டீங்க, அசிங்கமானப்பட்டிருக்கீங்க, கையில் பணம் இல்லாமல் சிக்கி தவிச்சிட்டு இருக்க நிறைய மேஷராசிக்காரங்க இருக்காங்க. பிஸ்னஸ் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, தொழிலில் நஷ்டம், தொழிலில் விரயம், ஒரு சில பேர் வேலை இழந்தவங்க இருக்காங்க. இதெல்லாமே மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு. இப்போ தான் இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இந்த குரு அதிசாரமாக உங்களுக்கு மாறுறதுனால ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா ராசி குரு பார்த்துறாரு. அப்போ உங்கள் உடம்பு மேலே உங்கள் மனசு மேலே ஒரு அந்த ஒளி கிரகம் குரு வந்து பார்க்குறதுனால கண்டிப்பாக மனசில் ஒரு நிதானம் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு குழப்பத்திலேயே என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒரு தெளிவில்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். அதாவது கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இந்த அக்டோபர் மாதம் கடைசியிலேருந்து ஒரு சில மாற்றங்கள் வரும். கெட்டது நடக்கும், சில விஷயங்கள்லாம் இருக்கும் சரிங்களா. அது வந்து 50% உங்களுக்கு குறையிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா ராசி குரு பார்ப்பார். அப்போ இந்த கடைசி 3 காலக்காலமும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. அதே மாதிரி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், ராகு வந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுறார், தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார். கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு சில மாற்றங்கள், தொழிலில் மாற்றம், தொழில் சேஞ்ச் ஆகுறது, இந்த சில விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படுத்தும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை மாற்றுவீங்க, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா தொழிலே டல்லாக போயிட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம், இதெல்லாமே இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு, 10லேயும் ராகு வர்றார். இது ஒரு சேஞ்ச் கொடுக்குன்னு சொல்லலாம் ஒரு பொதுவாக பார்க்கும்போது. அதனால் கவலைப்படாதீங்க. கஷ்டத்தில் இருக்கவங்க, ஒரு நரக வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க, சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கவங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த ஒரு 3 மாத காலம் ஓரளவு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்னே சொல்லிடலாம் சரிங்களா. அதனால் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களும்
ஒரு மன நிறைவும் ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 12 இருக்க சனி மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மருத்துவ செலவு கண்டிப்பாக வச்சே தீரும். இப்போ 4ஆம் இடத்துல வேறு கேது வர்றார் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. இப்போ அம்மாவோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகள் அதெல்லாம் வரும். அதனால் அந்த அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி இந்த டைமில் நீங்கள் வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு இடத்த வாங்கி போடுறது, இதெல்லாமே இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முதலீடாகவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 12 இருக்க சனி விரயத்தை கொடுப்பாரு. நீங்கள் நல்ல முதலீடு நல்ல விரயமாக பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்குங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? எப்படியும் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, பாகிஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒரு சில அதிர்ஷ்டங்களும் தேடி வரும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழிலில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது, 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால ஒரு லாபஸ்தானத்தை பார்க்கறனால லாபங்கள் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ராசியும் குரு பார்க்குறதுனால ஒரு மனத்தெளிவும் மனக்குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குன்னு சொல்லிடலாம். முக்கியமாக சொல்லப்போனால் திருமண வாழ்க்கை. நீங்கள் வந்து ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க, டிவோர்ஸ் ஆகிருக்கும், இல்லை பிரிஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு டிவோர்ஸ் பிரிவினையெல்லாம் வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு தேடி வரும். செகண்ட் மேரேஜுக்கு உண்டான வாய்ப்பு தேடி வரும். ஒரு சில பேர் லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வரும். அப்போ முதல் திருமணம் ஆனாலும் சரி, 2ஆவது திருமணம் ஆனாலும் சரி, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே 12 சனி இருக்கார். அப்போ குரு 5ஆம் இடத்துக்கு வரனால இந்த கடைசி இந்த 3 மாதத்துக்குள்ளே ஒன்று நிச்சயம் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் உறுதி பண்ணுவீங்க, நிச்சயம் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மாப்பிள்ளை யாருன்னு தெரிய வரும். ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை மனைவி யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். இந்த கடைசி 3 மாதத்துக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரியில் நிச்சயம் பண்ணவங்கள உங்களுக்கு ஸ்மூத்தாக லைஃப் வந்து அப்படியே கல்யாணம் இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள், ஜனவரி, பிப்ரவரிலாம் கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் வரும். இந்த கடைசி 3 மாதங்களில் ஒரு சில பேர் உறுதி பண்ணுற மாதிரி, நிச்சயம் பண்ணுற மாதிரி கூட அந்த அமைப்பு நல்ல வரன் தேடி வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது. சரிங்களா? நல்ல ஒரு காலம்ங்க இந்த காலம். சரிங்களா? 7.5 சனிலையும் கெட்ட நேரத்துலையும் ஒரு நல்ல நேரம் வரதுனால இது ஒரு நல்ல ஒரு டைம் சொல்லிடலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் மாறும் கண்டிப்பாக. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தொழிலில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஏன்னா என்ன தான் லாபம் வந்தாலும் விரைய உங்களுக்கு இருக்கும். பணம் வரும் உங்களுக்கு. ஆனால் என்ன தானே அவங்க சேஃப்டி பண்ண முடியாது. அது 7.5 சனி கடைசி விரை சனி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதை வந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் நல்ல செலவாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன அஸ்வினி நட்சத்திரமா, இல்லை பரணி நட்சத்திரமா, கார்த்திகை நட்சத்திரமா, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 12ஆம் இடத்துல இருக்க சனி எல்லாத்துக்கும் கெடுக்காது. ஒரு சில பேருக்கு கொடுக்கவும் செஞ்சுருக்கு. சரிங்களா? ஒரு பக்கம் விரையும் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கவும் செஞ்சுருக்குது தான். அதுக்கு காரணம் அவங்க என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தாங்க, என்ன தசாபுத்தி அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, அவங்களோட வயசு என்ன, அது ரொம்ப முக்கியம். அப்போ உங்களோட வயது என்னன்னு பாருங்கள். என்ன வயசு, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க, அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணுதா இல்லை கெட்டது பண்ணுதா, அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நவகிரகங்களில் இப்போ ஒரு கிரகம் தான் உங்களை தசாபுத்தி இயக்கிட்டு இருக்கும். என்ன பிளானட் இயக்கிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தலையெழுத்து போகும், அதுக்கு தகுந்த மாதிரி விதி போகும். சரிங்களா? ஏன்னா போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்கள் கணக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறோம். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா நல்ல கர்மாவை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு சுற்றி நடக்குதா கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் கிரகங்கள். அந்த கிரகங்கள் வந்து எப்படி உங்களை இயக்குது, நல்ல கிரகம் இயக்கிட்டு இருக்கா இல்லை கெட்ட கிரகம் இயக்கிட்டு இருக்கா, இது ரொம்ப முக்கியம். முக்கியமாக வயசு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ என்ன ஃபஸ்ட் ரவுண்டு 7.5 சனியில் இருக்கீங்களா, இல்லை செகண்ட் ரவுண்டு 7.5 சனியில் இருக்கீங்களா, இல்லை தேர்ட் ரவுண்ட் 3ஆவது சுற்று 7.5 சனியில் இருக்கீங்களான்னு, அதாவது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, லைஃப் எப்படி இருக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு எப்போ நீங்கள் போவீங்க, இதெல்லாமே சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.